1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகர ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மகர ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்தவரை ராசிக்குரிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ஏற்கனவே 7.5 சனிலேருந்து விலகணுங்கும் போதே 3ஆம் இடத்துக்கு சனி வர்றது தான் 7.5 சனியை விட்டு விலகினதான் நம்ம எடுத்துப்போம். 3ஆம் இடத்துக்கு சனி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை இது வரைக்கும் பெருசாக கொடுக்கல. லேசாக சற்று ரிலாக்ஸாக கொடுத்துருக்க தவிர 7.5 சனிலேருந்து அவங்களோட அடுத்த கட்ட முயற்சிகளை எதுவும் பெரிய அளவுக்கு இன்னவர்களுக்கு வெற்றியை ஈட்டுவதற்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணலை. இந்த சனி இப்போ தனிச்சு இருக்கிறதுனால அந்த பலன்களை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமும் சனி தான். அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ராசி அதிபதியாக இருந்தும் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. முயற்சி பண்ணி இடைவிடாத முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து அவர்களுக்கு வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பாருங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வருமானத்தை கொடுத்துரும். இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பொதுவாக ராகுனாலே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதுக்கு இவ்வளோ நாள் குரு பார்வையும் கிடைச்சிட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ராகுங்கிறது என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக இன்னும் நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா சில நேரங்களில் பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் இருக்கணும். சில நேரங்களில் கூடுதலாக பேசுகிற மாதிரி இருக்கும், சில இடங்களில் மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது இவங்களுக்கே தெரியும். பட் வேறு வழி இல்லாமல் பேசக்கூடிய சில சூழ்நிலைகளை உருவாக்கும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் அப்படி பேசுகிறது உண்மையிலே நல்லது தானே. எப்படி தான் அவங்க வருவாயை ஈட்டி ஆகணும். அப்புறம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து பார்க்கும்போது பாதகாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பொதுவாக 4ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது. பொதுவாக சொல்கிறோம்ல, இந்த வீடு மனை நிலம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய், வீடு மனை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. இதை நம்ம காரகபாவனஸ்தி அப்படி இப்படின்னு பல விஷயங்களில் சொல்லிகிட்டு இருப்போம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை எப்படி பயன்படுத்திக்கணும்னா, நீண்ட காலமாக விற்பனையாகாத நிலங்கள் இருந்ததுன்னா அதை விற்பனை செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்த வாகனங்களை விற்பனை செய்வதற்கு இது ஒரு காலமாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொத்துக்கள் நிறையா இருக்கும்ல, இந்த சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடாதுங்கிறதுனால நிலதானம் பண்ணுறாங்கல்ல. ஒரு கோயிலுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை யாருக்காவது ரொம்ப நாள் நம்மக்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களை எழுதி வைக்கிறதுலாம் நல்ல பலனை கொடுக்கும். பாகப்பிரிவினை செய்து வைக்கிறாங்கல்ல பிள்ளைகளுக்கு, அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து வாங்கிறது எந்த வகையிலையும் நல்ல பலனை கொடுக்காது. விற்கிறதுக்கு மட்டும் இது உகந்த பலனை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்காரங்க இதை ரொம்ப கவனமாக பரிசீலித்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய பலன். இதை தாண்டி அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ம ஜாதகத்திலே ஒருத்தங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க இருக்கிற வீடு சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது ஒரு வகையில் பரிகாரமாக சொல்லுவாங்க. அதனால் இந்த செவ்வாயை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது. சூரியன் அப்படிங்கிறத பார்த்து 8ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம். அது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா. நம்ம மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது 8ஆம் அதிபதி போய் அங்கே உட்காரும்போது சின்ன சின்ன பிரேக் அப்பப்போ போட்டுக்கிட்டே தான் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதனும் சேர்ந்து தான் உட்காந்துருக்கு. பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த படபடப்புன்னு சொல்லுவாங்கள்ல, எதாக இருந்தாலும் டென்ஷனாக பேசிட்டு அப்படியே அந்த கால் கையெல்லாம் உதற ஆரம்பிக்கும். இதோ நினச்சி ஒரு இனம் புரியாத பயம், ஒரு படபடப்பு வரும்ல, இந்த படபடப்பு அதிகமாக வரும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சனியோட பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட இடங்களில் சில நெருக்கடிகள் வரலாம். நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்கள்ல, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இவர்களோட ஒரு இணக்கமான உறவு முறையை பாராட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். சில பேருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம்.
போட்டுக்கலாம், ஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சம்மந்தம் பார்த்துக்கலாம். சில பேருக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அவங்க என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ, என்ன மருந்துகளை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் சனி தொடர்புகள் எப்பப்பெல்லாம் கோச்சார சூழ்நிலையில் நிலவுதோ அப்போல்லாம் வேலை செய்கிற இடங்களுக்கு பாதிப்பு இருக்கும். எடுக்கிற வேலையை இடையூறு இல்லாமல் முடிக்க முடியாது. இதெல்லாம் வரும். இதெல்லாம் எதிர்பார்த்தே போய் அப்பப்போ அப்செட் ஆகாமல் ஓஹோ எல்லாருக்கும் இப்படி தானா அப்படின்னு நினச்சி போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சொல்லுவாங்கள்ல, பொதுவாக சுக்கிரன் 6, 8, 12 மறையும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன ஒன்று, அதுக்கு பகை வீடாக இருக்கக்கூடாது, கடகம் சிம்மம் மாதிரி, அவ்வளோதான். அந்த சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறது சிறப்பு கொடுத்தா கூட குருவும் அங்கே போய் உட்காந்துருக்காரே அவர் நல்லது கொடுப்பாரா? அப்போ குருவும் சுக்கிரனும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க. இது 6ஆம் இடத்தோட தொடர்புடையதாக இருக்கிறதுனால யார்ட்டையாவது நம்ம கடன் கேட்டிருப்போம்ல இதுக்கு முன்னாடியே, அந்த கடன் தரேன்னு சொல்லியிருப்பான். போகிற அன்றைக்கி பார்த்தா திடீர்னு அவனுக்கு அவசர வேலையாக வேறு ஒரு ஊருக்கு போயிடுவான். இன்னொரு இடங்களில் தரேன்னு சொன்னோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃபண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு, வந்த பிறகு தருவேன் அப்படிம்பாங்க. பேங்க்கில் ஏதாவது லோனுக்குன்னு அப்ளை பண்ணி வாங்குறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோன்னா எல்லாம் சேங்ஷன் ஆகிற காலகட்டம் தான். இந்த கையெழுத்து போகிறவர் 3 நாளில் லீவாக இருக்கார், இன்னொரு 1 வாரம் கழித்து வாங்கங்கிறாங்கல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். அதை பற்றிலாம் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையோடு இந்த காலகட்டங்களில் கடக்கிறதுக்கு பழகிட்டாங்கன்னா அது மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சூரியன் சனி தொடர்பு இருக்கிறதுனால எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும் இல்லையா? அதனால் மகர ராசிக்காரர்களும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது பார்க்கும்போது குரு 7ஆம் இடத்துக்கு வரப்போகுது இல்லையா? 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியே வரப்போகுது இல்லையா? 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ராசியை பார்க்குறதுனால இதெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு தான் கொஞ்சம் இந்த கஷ்டமாக இருக்கும். ஒரு 15 நாள் கழித்து மாதத்தோட பிற்பகுதியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க மகர ராசிக்காரர்கள்லாம். பெரிய அளவுக்குலாம் பாதிப்பு இருக்காது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் இந்த குரு பார்க்குறதுனால எடுக்கிற முயற்சிகள்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். மாதத்தோட முற்பகுதியை விட மாதத்தோட பிற்பகுதி மகர ராசிகர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கேது இருக்குது. பொதுவாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மனசளவில் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற மரியாதை நமக்கு கிடைக்காத மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். சில இடங்களில் அவங்க அவமானப்படுத்துகிறாங்களோ இல்லையா, அவங்களோட செய்கை நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி சில நேரங்களில் இருக்கும். இதெல்லாம் பெரிதுபடுத்திக்காமல் இருக்கிறத எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும். சாதாரணமே மகர ராசிக்காரர்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, அவங்க அதிர்ஷ்டத்தெல்லாம் பெருசாக நம்ப மாட்டாங்க, உழைப்பு அதிகமாக நம்புகிற ஆட்கள் தானே. எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தனக்கான வேலையை தானே செஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உழைப்பாளிகள். அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருங்கிறது எல்லாத்துக்கும் நிவாரணம் வழங்கும், மனசுக்குள்ளே உற்சாகத்தை ஏற்படுத்தும், அடுத்தடுத்து வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்குங்கிறதுனால அவர்கள் கவலைப்படாமல் 7ஆம் இடத்தில் உள்ள குரு தரக்கூடிய நல்ல பலன்களை பயன்படுத்திக்கிறது எப்படி இனி வரும் காலங்களில் அப்படின்னு யோசித்தா மட்டுமே போதுமானது. மகர ராசிக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனாலும் வைகாசி மாதம் மட்டும் சற்று நெருக்கடி இருக்கும். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. மகர ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. இது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மகர ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கும்ப ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.